என் தெரபிஸ்ட் ஒன்ஸ் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், நமக்கு சில பேர ரொம்ப புடிச்சிருக்கலாம். அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோங்கிற ஸ்டேட்ல நம்ம இருக்கலாம். தே மைட் ஈவன் பிளே அ பிக்கர் ரோல் இன் அவர் லைஃப். ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன். ஆனா சம்ஹவ் அவங்க கிட்ட கூட நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரலாம். ஆனா அதுக்காக நம்மள நம்மளே கில்ட்டுக்குள்ள ஆக்கிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பும் முக்கியம். அதே டைம்ல நம்ம பீஸ் ஆஃப் மைண்டும் முக்கியங்கிறப்ப லிட்டில் டிஸ்டன்ஸ் சேவ்ஸ் எவ்ரிஒன். ஸோ இதுக்காக நீங்க கில்ட் ஆக்கிக்க வேணாம் அப்படின்னு அவங்க சொன்னது. எவ்வளோ பேருக்கு இது ரிலேட் பண்ணிக்க முடியும்னு எனக்கு தெரியல. பட் இஃப் அட் ஆல் யூ ஆர் ஏபிள் டூ ரிலேட், நான் உங்ககிட்டயும் அத தான் சொல்ல விரும்புறேன். டோன்ட் புட் யுவர் செல்ஃப் இன் அ கில்ட் லூப் ஆர் டோன்ட் பிளேம் யுவர் செல்ஃப். யூ டிட் நத்திங் ராங். மோர் தென் பிஃபோர் எனக்கு பர்சனலா மேரேஜ் அப்புறம் தான் இன்னுமே என் பேரண்ட்ஸ் கூட க்ளோஸ் ஆன மாரி இருக்கு. லைக் ஒரு விஷயத்த ரொம்ப யோசிக்காம அவங்ககிட்ட பேசுறது, ஷேர் பண்றது எல்லாமே. பிகாஸ் அன்டில் அ பாயிண்ட் எனக்கும் அப்பாவுக்கும் நடுவுல இருக்கிற மேக்ஸிமம் கான்வர்சேஷன்ஸே அம்மா உங்கள கூப்பிட்டாங்கப்பா, சாப்பிட வாங்க, போயிட்டு வரேங்கப்பா இவ்ளோ தான் இருக்கும். ஆனா அம்மா கிட்டயுமே அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி ஐ வில் நாட் ஷேர் ஆல் மை ஸ்ட்ரகிள்ஸ் ஆர் வாட் எவர் ஐ எம் கோயிங் த்ரூ. ஏதாவது ஹாப்பி இன்சிடென்ட்ஸ்னா மட்டும் ஐ வில் ஷேர் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பிகாஸ் ஷீல் பி ஹாப்பின்னு சொல்லி. இதுவே ஒரு மாரி நம்மள ஹைப்பர் இண்டிபெண்டன்ஸ்குள்ள தள்ளிருச்சு. ஃபினான்ஷியலாவும் சரி, எமோஷனலாவும் சரி, யார் மேலயும் பெருசா டிபெண்டன்ட் ஆகக்கூடாது. எதுனாலும் நமக்கு நாமே பார்த்துக்கணும். தனியா போய் உட்காந்து கூட ப்ராசஸ் பண்ணி நம்ம சரியாயிக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு அது தள்ளிருச்சு. இப்ப கரண்ட்லி இன் அ ப்ராசஸ் ஆஃப் ட்ரையிங் டு அன்லர்ன் இட். பார்ப்போம்.